வட மாநிலங்கள்ல தான் இந்த பாலியல் தொடர்பான கல்வி நிறுவனங்கள்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப தமிழகத்திலும் குழந்தை கடத்தலாம் அந்த NCC கேம்ப் ஆரம்பிச்சு. இப்போ வந்து இன்னைக்கு NITல வந்து விடுதிக்குள்ள பெண் விடுதிக்குள்ள போய் ஒரு ஒப்பந்த தொழிலாளர் பாலியல் விஷயத்தில் ஈடுபட்டிருக்காரு. அது தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் வந்து தமிழகத்திலும் அதிகரிக்க தொடங்குது. உயர்கல்வித்துறையா இருக்கட்டும், தமிழகத்தில் தொடங்கவும் இல்லை, அதிகரிக்கவும் இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு இடங்கள்ல நடக்கும். கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாட்டில் தான் குற்றங்களே இல்லாத பள்ளிக்கூடங்களாட்டு இருக்கு. இந்த மாவட்டத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பள்ளிக்கு செல்கின்ற மாணவ மாணவிகள் அவங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் சிறு சண்டை தள்ளுமுள்ளு இருந்துன்னா அடுத்த நாடியே மறந்துட்டு அவங்க சேர்ந்துக்கிடுவாங்க. அதை ஒரு குற்றமாக்கி நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் அதை பெருசாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாலியல் குற்றம், பாலியல் சீண்டல் அது யாராக இருந்தாலும் சரிதான், சரியான நடவடிக்கை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஆளுங்கட்சி என்றோ எதிர்க்கட்சி என்றோ ஜாதியை பார்த்தோ மதத்தை பார்த்தோ இனத்தை பார்த்தோ வேண்டியவர் வேண்டாதவர் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குற்றம் நடைபெற்ற அடுத்த நிமிடமே எவ்வளவு தண்டிக்க முடியுமோ கண்டிக்க முடியுமோ இவ்வளவு விரைவாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கின்றார்கள். ஆகவே மற்ற மாநிலத்தோடு தமிழகத்தை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இந்தியாவிலே படிப்பில் முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு தான் இருக்கின்றது இந்தியாவிலே. இது நாம தர புள்ளி விவரம் இல்லை, ஒன்றிய அரசு தந்திருக்கின்ற புள்ளி விவரத்தில் அதுதான் இருக்கு. ஆகவே மற்ற மாநிலத்தோடு கம்பேர் பண்ண, நம்ம மாநிலத்தோடு கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த மாநிலமும் இல்லை. நீங்கள் உதாரணமாக கட்டாய கல்வி 1 முதல் 14 வயது, 1 முதல் 8 வகுப்பு வரை 99% மாணவ மாணவிகள் படிக்கிறோம். மொத்த மாணவ மாணவி எண்ணிக்கை 100ன்னா 99 பேர் படிக்கிறோம். 12வது வகுப்பை எடுத்துக்கிட்டா 89% பேர் 12வது வகுப்புக்கு வரோம். அதுலேயும் அந்த ட்ராப் அவுட்டுன்னு அதை நினைக்காண்டா அவங்க 10th படித்த உடனே ITIக்கு போயிருப்பாங்க அல்லது வேலை வாய்ப்புக்கு போயிருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 99% கல்வியில் முன்னெடுக்கின்ற மாநிலம் நம்முடைய மாநிலம். நம்முடைய புதிய கல்விக் கொள்கையில் 2035க்குள்ள 50% பேர் பட்டம் படிப்பதற்கு இலக்கு வச்சிருக்காங்க. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாலே அதை தாண்டிட்டோம் நம்ம. ஆகவே படிப்பாக இருக்கட்டு, பள்ளிகளில் நடைபெறுகின்ற நம்முடைய கல்வியினுடைய தரமாக இருக்கட்டு, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் 1. பள்ளி கல்லூரிகளை சார் பெண் மாணவிகள் வந்து புகார் அளிக்கிறதுக்காக புகார் பெட்டிகள் வைக்கப்படும். அது முறையாக பல பள்ளிகள் இல்லை என்ற மாதிரி குற்றச்சாட்டு தனியார் பள்ளிகள் வைக்கல என்ற மாதிரி பொத்தாம் பொதுவாட்டு அரசியல்வாதி பேசுற மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடாது. இந்த ஊரில் இந்த இடத்துல அது இல்லைன்னு சொன்னாதான் அது இது. இல்லைன்னா அரசியல்வாதிகள் எதுவும் இல்லை இந்த அரசை பற்றி குறை சொல்றதுக்குன்னா பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போற மாதிரி சொல்லக்கூடாது. அப்படி நடக்கல. எல்லா பெட்டிகளிலும் எல்லா பள்ளிகளிலும் அரசு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு என்னென்ன விதிமுறைகள் வகுத்து கொடுத்துருக்கின்றதோ அதை அப்படியே கடைபிடிக்கிறாங்க. நீங்க சொல்றது அங்க இல்லைன்னு சொல்றது அதை சொல்றாங்க. அந்த குற்றம் என்ன நடந்தது அதை விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.